மேட்டுப்பாளையத்தில் யானை மனித மோதல்களை தவிர்க்க பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வனத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட வேலம் இயலியல் பூங்காவானது கடந்த 5 ஆண்டுகளாக பெரிய அளவில் பணிகள் எதுவும் செய்யப்படாமல் முடக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதன் நோக்கமே தற்பொழுது தடமாறி சென்று கொண்டிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக சமூக ஆர்வலர் திரு பாஷா அவர்கள் நம்முடைய இருக்க அவர்கள்ட்ட கேட்கலாம். சார், இந்த பணிகள் இந்த பூங்காக்காக எப்போ தொடங்கப்பட்டது? எதனால் அந்த பணி அப்படியே நிற்கிது? கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேட்டுப்பாளைய பகுதி மக்களுக்கு, அது குறிப்பாக விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் யானை மனித மோதல்களை தவிர்க்கிறதுக்காக வேலம் உயிரியல் பூங்கான்னு தமிழ்நாட்டிலே ஒரு பிரத்யேகமாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஏக்கரா பரப்பரப்பில் செஞ்சாங்க. இதில் பழங்குடியின மக்களும் பயனடைகிற மாதிரி ஒரு திட்டத்தை இது பண்ணாங்க. கோத்தகிரி வனச்சரக அலுவலகத்துக்கு பக்கத்துலேயே மணக்கரங்க பக்கத்தில் பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளாக மிக தொழில்நுட்பத்துடன் கூடிய கலைநயத்துடன் கூடிய யானை பொம்மைகள், அங்கே ஃபேவரிக் பிளாக் இதெல்லாம் போட்டு பூச்செடிகள் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 ஆண்டு 5 ஆண்டுகளாக இந்த திட்டம் அப்படியே பல கோடி ரூபா மக்களுடைய வரிப்பணம் வீணாகிற வகையில் எதற்காகவோ அதை கிடப்பில் போட்டாங்க. பல்வேறு சமூக ஆர்வலர்களும் இது சம்மந்தமாக இந்த பூங்காவை திறக்கணும்னு சொல்லி தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வரையில் அரசிட்ட நிதி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை தான் முன்வைக்கிறாங்களோ தவிர, வனத்துறை சார்பாக சொல்கிறாங்களோ தவிர அதை செப்பனிடக்கூடிய வேலைகளை செய்வதாக தெரியவில்லை. பொதுவாக பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் பகுதியானது சுற்றிலும் விவசாய நிலங்களும் யானை மனித மோதல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறங்காட்டி யானைகளை பற்றி, அதுவும் வனவிலங்குகளை பற்றியும் கூட யானைகளை பற்றி மிகவும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். விவசாயிகள் யானையோட கோப பார்வை எப்படி இருக்கும், யானைகிட்ட எப்படி அணுகணுங்கிறதுக்காக ஒரு இதாக இருந்துச்சு, விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூங்காவாக இது செயல்படுத்துறதுக்கு ஒரு திட்டமிட்டிருந்தாங்க. ஏற்கனவே சூழல் சுற்றுலா மையத்து முடியும் பரளிக்காடு இது போன்ற பகுதியில் நல்லா சிறப்பாக செயல்பட்டுருக்கு. இன்றைக்கி கூடி ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி கல்லாத்துலேருந்து பரளியார் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இது ஏழை மக்கள், எளிய விவசாயிகள் இவங்களாம் ஒரு குறைந்தபட்ச கட்டணத்தில் உள்ளே போய் பார்த்துக்கிற மாதிரி இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஏற்கனவே அங்கே போட்ட பல கோடி ரூபா மதிப்புள்ள அந்த கலைநயத்தினுடன் யானைகள், அந்த ஃபேவரிக் பிளாக், பூச்செடிகள், அந்த கட்டுமானங்கள்லாம் இப்போ பார்த்திங்கன்னா சிதிலம் அடைஞ்சிருச்சு. ஏன்னா மக்களுடைய வணிப்பணம் பல கோடி ரூபா செலவு பண்ணி மக்களுக்கு ஒரு மிக அருமையான ஒரு திட்டம். இந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் இருக்கக்கூடிய எல்லா பணிகளும் நடந்திருக்கு. என்ன காரணம்னு தெரியல இப்போ வரைக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் நேற்று கூடி ஒரு யானை இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. யானைக்கும் மனிதர்களுக்கும் என்ன ஒரு தொடர்பு, வனவிலங்குகளை பற்றி என்னங்கிறது உள்ளூர் மக்களும் தெரிஞ்சுக்கலாம். வெளியூரில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் குறைந்த கட்டணத்தில் பார்த்துட்டு போகிற அளவுக்கு இருந்துச்சு. உதாரணமாக சொல்லணும்னா மேட்டுப்பாளையம் சுற்றுலா பகுதி மையப்பகுதியாக இருக்கங்காட்டி பல ஆயிரம் செலவு செய்து தான் பல இடங்களில் சுற்றுலா பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் பழங்குடியின மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும், வனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், வன உயிரினங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பூங்கா செயல்படுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே மக்களுடைய வரிப்பணத்தில் செலவு செய்யக்கூடிய பல கட்டுமானங்கள் உள்ள பார்த்திங்கன்னா செதலம் அடைஞ்சிருச்சு. அதை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு யானைகளுடைய அந்த கலைநயத்தினுடைய அந்த குச்சியில் செஞ்சுருப்பாங்க. அந்த பொம்மைகளாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த காம்பவுண்டு வால்களெல்லாம் சுத்தமாக ஏற்றி அழகாக கட்டி ஜனங்க உள்ள பயமில்லாமல் பார்த்துக்கிறக்கும். ஏன்னா மானுகள்லாம் தாவி உள்ளே வந்துடுது. அதற்குண்டான ஒரு கட்டுமானம், முறையான ஒரு திட்டமிடலுடன் அந்த கட்டுமானத்தை கட்டணும். மக்கள் பயன்பெறணும். விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த யானைகளை பற்றி, வனவிலங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக யானைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். விவசாயிகள் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக கட்டப்பட்டது. இது கூடிய விரைவில் கட்டணுங்கிறது தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். யானை மனித மோதல் என்பது அதிகரித்துக்கூடிய பகுதியாக கோவை பகுதியானது உள்ளது. எனவே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு யானைகளினுடைய குணாதிசயங்கள் மற்றும் யானைகளினுடைய இயல்பு, அதிலிருந்து மாறப்பட்டால் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு தெரிந்து கொள்வதற்காகவே உருவாக்கப்பட்டது இந்த வேலம் இயலியல் பூங்கா. இதனை விடைந்து பணிகளை கட்டமைப்பானது ஏற்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறக்க வேண்டும். அதன் மூலம் அவர்கள் யானைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே வன ஆர்வலர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார். பாரத ரத்னா முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்த நாளில் அவரை வணங்கி மகிழ்ந்து போற்றிடுவோம். நல்லாட்சி, ஒற்றுமை, முன்னேற்றம் என்ற அவரது கொள்கை வழியில் என்றும் பாடுபடுவோம். கே. அண்ணாமலை, தலைவர், தமிழக பாரதிய ஜனதா.